ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த இரவுக்குள்ளாகவே என்னுடைய இந்த வாக்கை நீ கேட்டுட்டினா, நாளைக்கு நிச்சயமாக உனக்காக நீ எதிர்பார்த்த ஒன்று உன் கைகளில் வந்து சேர்ந்துடும். நீயே நம்ப முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுது. எப்போவுமே நீ என்கிட்ட எதிர்பார்த்து கேட்டது ஒரே ஒரு விஷயம்தானே, அதாவது வாழ்க்கை ரொம்ப அமைதியாக சந்தோஷமாக நிம்மதியாக ஒரே போல் இருக்கணும்னு கேட்ட. ஆனால் அவ்வப்போது நீ சற்றும் எதிர்பாராத வகையில் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இடைஞ்சல்களும் வந்து உன்னை பாடாப்படுத்தினதையும் நான் பார்த்தேன். அதனால மனசில் அமைதி இல்லாமல் சகிப்புத்தன்மை குறைஞ்சி போய் நீ கோபமும் எரிச்சலும் விரக்தி மனப்பான்மையோடும் வாழ்க்கையை வாழ்கிறத பார்த்துட்டு தான் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கணும்னு இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்துட்டேன். எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து இப்போ உனக்குள்ள பலவீனத்தை கொடுத்துருக்கு. உன்னால் எதையுமே சமாளிக்க முடியாது போலவும் நீ கஷ்டப்படுறது போலவும் உன்னை பலவீனமாக உன் மனசு உன்னை உணர வைக்குது. ஆனால் உண்மை என்னன்னா, நீ மிகவும் தைரியசாலியான புத்திசாலியான பிள்ளை அல்லவா? முதல்ல உன்னையே பலவீனத்தை தூக்கி எறி. எல்லா விஷயத்தையும் தாண்டி உன்னால் நிம்மதியாக வாழ முடியும். வாழ்க்கையில் யாருக்கு தான் கஷ்டம் இல்லை? நம்மளும் இந்த கஷ்டமான நாட்களை தாண்டி நிம்மதியாக வாழ முடியும்னு நம்பிக்கை வை. நீ நம்பிக்கை வச்சினா அடுத்த நிமிஷத்துலேருந்தே உன் வாழ்க்கையில் அற்புதமான பல நல்ல விஷயங்கள் நடக்கும். தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் பயந்து நீண்ட நாட்களான உன் வாழ்க்கையை நீ நிம்மதி இழந்துடக்கூடாது. என்னுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள நீ பத்திரமாக இருக்கிறாய் என்பதை ஞாபகம் வச்சுக்கோ. எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி நிச்சயமாக உன்னால் ஜெயிக்க முடியும். உன்னுடைய மனப்பிரச்சனையும் உன்னுடைய பணப்பிரச்சனையுமே கூட முடிவுக்கு கொண்டு வர நான் முடிவு எடுத்துட்டேன். இனிமே ஏற்ற இறக்கங்களை தாண்டி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சில மனிதர்களை நம்பி நம்பி நீ ஏமாந்ததெல்லாம் போதும். இனிமேலாவது யாரையும் முழுசா நம்பாம கொஞ்சம் கவனமாகவே இருக்க பழகு. யார் உனக்கு எல்லாமேனு முழுவதுமாக நம்புனியோ அவர்கள் மூலமாகவே இப்போது நீ வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டதானே. யார் உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறாங்க, யார் உன்னை ஏமாத்துறதுக்கு திட்டம் போடுறாங்க, உன்னை நம்ப வச்சு அவங்க வேலையெல்லாம் முடிச்சுக்கிறாங்கன்றத இப்போதாவது தெளிவாக புரிஞ்சுக்கோ. இப்போது நீ எல்லாத்தையும் இழந்து நிற்கதியாக நிற்கிறாய்னு மட்டும் யோசிக்க வேணாம். நீ எதை இழந்து நின்றாலும் இந்த வராகியம்மா அதை மறுபடியும் உன் கைகளில் மீட்டெடுத்து ஒப்படைப்பேன்ற நம்பிக்கை இருக்கட்டும். யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு. நீ கண்மூடித்தனமாக எல்லாரையும் நம்பி ஏமாந்து போகக்கூடாது என் செல்லமே. உன்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். இனிமேலும் நடந்ததை நினச்சி வருத்தப்படாமல் இனி வரப்போகிற மனிதர்களையும் பார்க்குற மனிதர்களையும் கவனமாக கையாள வேணும்னு மனசுக்குள்ள ஒரு உறுதியான முடிவெடு. உன் வாழ்க்கையில் இனி பல மடங்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கு சோதனைகளை அதிகமாக நான் கொடுத்திருந்தாலும் எல்லா வேதனைகளுக்கும் ஒரு முடிவு கட்டி உன்னை நிம்மதியாய் வாழ வைக்க வந்துட்டேன். உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை சோதனைகளுக்கும் நான் முற்றுப்புள்ளி வைக்க போகிறேன். அதுக்காக தானே இப்போது உன் கண்களில் என்னுடைய உருவத்தை காட்டினேன். உன் வீட்டுக்கு நான் தினமும் உன்னை தேடி வந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் நீ என்னை நினைக்காதனாலையும் நீ என் மேலே பெருசாக நம்பிக்கை வைக்காதனாலையும் தான் என்னால் உனக்கு எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை கைதியாக நீ இருக்க. நான் என்ன செஞ்சாலும் அதை நீ பெறணும்னா நீ என்னை நம்பிக்கையோடு நோக்கி வரணும் அல்லவா? உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்போ முடிவு காலம் வந்துருச்சு. இனிமே நீயும் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடப்பதை உணர்வாய். என்னெல்லாம் மாற்றம் வந்திருக்கு, எப்படியெல்லாம் வாழ்க்கை மாறுதுன்றத நான் உனக்கு புரிய வைக்கிறேன். உன்னுடைய இலக்கும் பாதையும் தெளிவாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் கைகளை பற்றி இழுத்துட்டு போய் உன்னுடைய இலக்கை அடைய செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன். இந்த உலகத்தில் உனக்கான முன்னேற்றம் எந்த தடையும் தங்கு தடையும் இல்லாமல் நடப்பதற்கும் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்கும் நான் அருள் செய்வேன் என் செல்லமே.
உன்னுடைய பக்தியும் நம்பிக்கையும் மிகவும் ஆழமானதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவ்வப்போது சில சந்தேகங்களாலும் உன்னுடைய பிரச்சனையாலும் நீ என்னை நினைக்கிறத மறந்துடுற. இப்போது எந்த கேள்வியும் கேட்காம முழுவதுமாக என்னை நம்பி என்னை நோக்கி ஓடிவா. உனக்கு அளவற்ற சக்தியையும் திறமையும் ஆற்றலையும் கொடுத்து எல்லா மாய வலையிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் மீட்டெடுக்கிறேன். உனக்கு எதை எப்படிங்கிற புரிதலை நான் உண்டாக்குறேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களில் இருந்தும் தேவையற்ற மனிதர்களிடமிருந்தும் நீ விலகி வாழுவ. உன் மனசுல தவறான சிந்தனைகள் உருவாகும் போதே அதை அழிச்சிடு. இனிமே உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில எத்தனையோ விஷயங்கள்ல அனுபவப்பட்டுட்ட. இனிமேலும் தோல்வியை கண்டு துவண்டு போகாதே. சின்ன வயசுல இருந்து எல்லாரும் பிறக்கும் போதே தோல்வினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா பழகுறாங்க. பிறக்கும் போதே யாரும் தோல்வியை சந்திக்க விரும்ப மாட்டார்கள். வாழ்க்கையில எல்லாருமே வெற்றி பெறணும், நினைச்சது நடக்கணும்னு தான் முயற்சி செய்கிறாங்க. ஆனால் எல்லாமே முதல்ல தோல்வியை மட்டும்தான் தரும். ஆனால் எந்த மனிதர் தோல்வியை கண்டு துவண்டு போகாம அடுத்த முறை வெற்றி கிடைக்குன்ற நம்பிக்கையோடு எழுந்து போகிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டாகும். நீயும் நேர்மறை எண்ணத்தோடு எல்லாத்தையும் எதிர்கொண்டு வாழும்போது நல்லதே உனக்கு நடக்கும். நிறைய கஷ்டப்பட்டுட்டோமே நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் உன் நன்மைக்காகவும் உன்னுடைய திறமையையும் உன்னுடைய புத்திசாலித்தனத்தை வளர்த்துக்கிறதுக்காகத்தான் நான் செஞ்சேன் என் செல்லமே. நீ இப்போது உன்னுடைய தோல்விகளின் மூலமாக தான் நிறைய பயிற்சியையும் முயற்சியையும் உனக்குள்ள உருவாக்கியிருக்க. இந்த பயிற்சியும் முயற்சியும் சேர்ந்து தான் இப்போது உனக்கு துணிவையும் தைரியத்தையும் திறமையையும் அதிகப்படுத்தியிருக்கு. இதன் மூலமாகவே நான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துருவேன். நீ சந்திச்ச எல்லா தோல்விகளையும் தாண்டி இப்போது மிகப்பெரிய வெற்றியை பார்க்க போற. வாழ்க்கையில் கஷ்டமான காலகட்டம் வரும்போது சோர்ந்து போகாம இன்னும் நீ தைரியமாக இருக்கணும்னு நான் சொன்னதை மறந்திடாதே என் செல்லமே. அது மட்டும் இல்லை, உன் கஷ்டமான காலகட்டத்திலையும் உனக்கு அவசரத்திலையும் ஆபத்து சூழ்நிலையிலும் தான் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களின் சுயரூபம் வெளிப்படும். நீ யார் உன்னை காப்பாற்றுவாங்க நினச்சியோ, யார் உனக்கு உதவி செய்வாங்கன்னு நம்பி இருந்தியோ அவர்களே உன் கண்ணெதிரே உனக்கு எதிரான வேலையை செய்வதை நீ உணர்வாய். அதனால மன வருத்தம் கொள்ளாதே. இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் அவங்கவங்க ஒரு நாடக கதாபாத்திரம் போலதான், இந்த உலகத்தை நாடக மேடை போலதான் நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மனிதர்கள் அவ்வப்போது மாறிக்கிட்டே இருப்பாங்க. யார் எப்படி மாறினாலும் இந்த வராகியம்மா நான் மாறப்போறதில்ல. நான் உன் கூடவே இருந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். என் அருளால நீ எப்போதும் நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழுவாய். எதிலுமே அவசரப்படாமல் பரபரப்பு இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக சுறுசுறுப்பாக கவனமாக வேலை செய்ய கற்றுக்கோ. வெற்றியை விட தோல்விக்கு தான் பலம் அதிகம். அதனால் தோற்று போயிட்டா கவலைப்படக்கூடாது. வெற்றிங்கிறது உன்னை சிரித்து சந்தோஷப்படுத்துமே தவிர தோல்விதான் உன்னை சிந்திச்சு வாழ வைக்கும். அதனால் என்ன நடந்தாலும் தயாராக இரு. வாழ்க்கை வாழ்வதற்காகத்தானே தவிர வருந்தி புலம்புவதற்காக கிடையாது என் செல்லமே. நீ மனசு உடைஞ்சு போகிற அளவுக்கு என்ன விஷயம் நடந்தாலும் அதுக்காக கவலைப்படாம என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு அடுத்தடுத்து உன் வேலைகளை தொடர்ந்து செய். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ யதார்த்தமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டினாலே எல்லாம் சரியாயிடும். யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழும்போது இந்த வராகி அம்மா உனக்கு நடக்க வேண்டியதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீ விருப்பப்பட்டது உன் கைகளுக்கு வந்து சேரலையே நினச்சி கவலைப்படாத. இப்போது அது முழுவதுமாக உன் கைகளில் மனநிறைவு கிடைக்கும் விதத்தில் உன்னிடமே வந்து சேரப்போகுது. என் மேலே நம்பிக்கை வச்சினா இனி நடக்க போகிற விஷயங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். நீ சற்றும் எதிர்பாராத நேரத்தில் பல ஆச்சரியங்கள் நடக்கும் என் செல்லமே. வாழ்க்கையில் சில சமயம் நீ விரும்பினது உனக்கு கிடைக்காம போயிருக்கலாம். ஆனால் அதுக்காக உனக்கு எந்த அதிர்ஷ்டமும் இல்லை, தகுதியும் திறமையும் இல்லைன்னு மட்டும் நினச்சிடாத. ஒருவேளை நீ ஆசைப்பட்டது அந்த அளவுக்கு சிறப்பானதா உன் தகுதிக்கு சமமானதாக இல்லாமல் இருந்திருக்கலாம்.
அது உனக்கு சரியா வராது, அது உன் திறமைக்கு பொருத்தமா இருக்காதுன்றதுக்காக கூட சில விஷயங்களை நான் உனக்கு கொடுக்காம இருக்கிறேன்றதையும் புரிஞ்சுக்கோ. நிச்சயமா நீ எதிர்பார்த்ததை விட சிறந்ததை, உனக்கான தகுதியான அழகானதை, அற்புதமானதை தான் நான் உன் கைகளில் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எந்த ஒரு தாயும் தன் பிள்ளைக்கு சரியானதைத்தானே கொடுத்து தன் பிள்ளையின் தரத்தை உயர்த்துவாள். அப்படிதான் உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவும் உன்னை நல்ல நிலைமையில நல்லபடியாக வாழ வைப்பதற்காகவும் இந்த வராகியம்மா எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதன்படிதான் இப்போது நீயே நம்ப முடியாத, நீயே யோசிக்காத ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்த போகிறேன். யாராவது வந்து உன்கிட்ட வந்து இதெல்லாம் உன்னால் முடியாது, இதெல்லாம் உனக்கு கிடைக்காது, இதெல்லாம் உனக்கு நடக்காதுன்னு சொன்னால் என்னால் முடியும்னு சொல்லாத. அவங்க கண்ணு முன்னால் முடிச்சு காட்டிட்டீன்னா அதுக்கப்புறம் அவங்க உன்கிட்ட வந்து வாயே திறக்க மாட்டாங்க தானே. அப்படி தான் இருக்கணும். சும்மா வாய்ச்சொல்லில் வீரனாக இருக்காம உன் வாழ்க்கையில் நீ வாழ்ந்து காட்டி ஜெயிச்சு காட்டணும். எப்போதும் வார்த்தைகளால் பேசுவதை விட வாழ்க்கையில் பேசுவது தான் சரியாக இருக்கும். எந்த சோதனையையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் நீ பெருசாக நினைக்க வேணாம். உன் தாயின் வயிற்றுக்குள் கருவாக உருவாகும் போதே பல ஆயிரம் செல்கள் இருந்தாலும் அத்தனையை அழிச்சிட்டு நீ ஒரு கருவாக உருவெடுத்து உன் தாயின் வயிற்றிலிருந்து குழந்தையாக பிறந்தாய். அப்படி இருக்கும்போது பல ஆயிரம் செல்களை கொண்ட உனக்கு உன்னை சுற்றி இருக்கும் தேவையற்ற தவறான கெட்ட எண்ணங்களை அழிப்பது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. கெட்டதையெல்லாம் அழிச்சிட்டு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய நல்ல எண்ணத்தோட நல்ல பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ தயாராகு. இந்த வராகியம்மா கண்ணிமை போல உன்னை காப்பாற்றி நடக்க போகிற அனைத்தையும் உனக்கு நல்லதாக நடத்தி முடிக்கிறேன். உன் வாழ்க்கையில் இனி பல மாற்றங்கள் வரப்போகுது. அது எல்லாமே நல்ல மாற்றங்களாக இருக்கும்படியும் உனக்கு அது சிறப்பாக நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். நீ கேட்ட எல்லா விஷயங்களிலும் எந்த சிக்கலும் சிரமமும் இல்லாமல் நடத்தி கொடுக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. நீ போட்ட திட்டப்படி எதுவும் நடக்காமல் போகாதே என் செல்லமே. உன் திட்டப்படியே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செய்ய வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் புது பயணங்களை நீ மகிழ்ச்சியாக தொடங்கு. யார் என்ன சொன்னாலும் எதையும் பற்றியும் கவலைப்படாமல், எதையும் பெருசாக நினைக்காம உன் உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக நிம்மதியாக வச்சுக்க வேண்டியது உன்னுடைய கடமைதான். நீ உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் மட்டும் பெருசாக நினைக்காம உன் உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்க வேண்டியதும் உன்னுடைய கடமைதாங்கிறத புரிஞ்சு செயல்படு. உறவுகள் உனக்கு செஞ்ச துரோகத்தை நினச்சி கண்ணை மூடி கண்ணீர் விடாமல் எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ வராகியம்மான்னு ஏன் பொறுப்பில் விட்டுடு. மனசாட்சியே இல்லாமல் உனக்கு துரோகம் செஞ்ச அந்த மனிதர்களை எல்லாம் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நல்லவனாகிய உன்னை காப்பாற்றி என்னுடைய அரையனுக்கிட்டேயே அரவணைச்சிக்கிட்டு உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த வராகியம்மா நடத்தி கொடுக்க தான் போகிறேன். கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது பயந்துக்கிட்டு கண்ணை மூடாமல் கண்ணை திறந்து வச்சு இன்னும் நீ கவனமாக வாழ ஆரம்பிக்கணும். யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாத அளவுக்கு உன்னை சிறப்பான வெற்றியாளனாக இந்த வராகியம்மா மாற்றி காட்டுறேன். உன் மனசு இப்போதைக்கு பக்குவப்பட்ட நிலையில தான் இருக்கு. இன்னும் உன்னை பக்குவப்படுத்தி உனக்கு நடக்க வேண்டிய நல்லதையெல்லாம் நான் நடத்தி முடிக்கிறேன். நீ எந்த துன்பத்தையும் நினச்சி கவலைப்பட்டு சோர்ந்து போகாதே. நீ எல்லா துன்பத்தையும் தாண்டி இன்பத்தை அனுபவிப்பதற்கான காலகட்டம் வந்துருச்சு. உன் மனசில் நீ என்ன யோசிக்கிறியோ அது சிறப்பாக அழகாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இனிமே எந்த மாயையான விஷயங்களும் பொய்யான விஷயங்களும் உன்னை ஆக்கிரமிக்காம நீ மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீனா எல்லாமே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.